பேதுரு 5:7 சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்குது. இதனுடைய முதல் பகுதியை தான் நம்ம தியானிக்க போகிறோம். இயேசு நம்மை விசாரிக்கிறவர். இப்போ நம்முடைய தேவனை ஒருவரும் கண்களால் பார்க்க முடியாது. 1 தீமோத்தேயு 6:16 சொல்லுது, அவர் காணக்கூடாதவர், ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர். ஆனால் அவரை நம்ம பரலோகத்தில் போய் முகமுகமாய் தரிசிக்க போகிறோம். அந்த நம்பிக்கையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஏனென்றால் அவர் சீக்கிரம் வருவேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லது ஒருவேளை இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எப்போ முடியும்? எப்போ வேணாலும் முடியும். எப்போனாலும் வருகை வரும் அப்படின்னு நம்புகிற நம்ம எப்போனாலும் நம்ம முடிவு இருக்கும்னு நம்புறதில்லை. நிச்சயமற்ற உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் அவர் வரலாம் அல்லது நம்ம அவரை சந்திக்கலாம். அன்றைக்கு அவரை நம்ம எப்படி பார்ப்போம்? முகமுகமாய் தரிசிப்போம். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம அவரை பார்க்க முடியாது. இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் சீஷர்களை போய் சந்தித்தார். அவர்களுக்கு தரிசனமானார். அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இயேசு இறந்துட்டான்னு ரொம்ப கவலையில் இருந்தாங்க. திடீர்னு பாடியை காணோம் அப்படின்னோடனே ரொம்ப கவலையாக போச்சு. ஆனால் அவர் உயிரோட வந்துட்டாரு அப்படின்னு அவங்க பார்த்தபோது ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. ஆனால் அவங்க இருந்த இடத்துல தோமா இல்லை. தோமா யார்? அந்த 12 சீடர்களில் ஒருவர் தான் தோமா. தோமா வெளியே இருந்து வீட்டுக்குள்ளே வந்த உடனே சொல்கிறாங்க, இயேசு வந்தார், உயிர்த்தெழுந்து வந்தார், நாங்கள் அவரை பார்த்தோம் அப்படின்ன உடனே யோவான் 20:25 இந்த தோமா என்ன சொல்கிறார் பாருங்க. அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் காண வேண்டும், அந்த காயத்திலே விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு இந்த தோமா சொன்னார். எப்போ நீங்கள் பார்த்தீங்க நம்புறீங்க அவர் உயிர் தெரிந்தால்னு? நான் நம்ப மாட்டேன். நான் அவரை பார்க்கணும், அவர் கையில் ரத்தம் வடிகிற காயத்தை பார்க்கணும், அந்த காயத்துக்குள்ளே என் விரலை விட்டு பார்க்கணும், அப்போ தான் நம்புவேன் அப்படின்ட்டார். அப்புறம் இயேசு இன்னொரு நாள் வந்தார். 27வது வசனத்தில் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை நீட்டி கைகளை பார், கையை நீட்டி விலாவிலே போடு அப்படின்னார். அவிசுவாசியாய் இராமல் உடனே தோமாவுக்கு ரொம்ப குற்ற மனசாட்சி ஆகி போச்சு. ஆண்டவரே, தேவனே அப்படின்னார். அதுக்கு இயேசு என்ன சொன்னார் பாருங்க, தோமாவை நீ கண்டதினால் விசுவாசிக்கிறாய், காணாமல் விசுவாசிக்கிறவர்கள். இன்னைக்கு நிறைய பேர் கடவுளை காணணும்னு விரும்புகிறாங்க. அல்லது மற்றவங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பார்த்துருக்கியா கடவுளை? நீ பார்த்துருக்கியா? நீ பார்த்துருக்கியா? நீ பார்த்துருக்கியா? பிறகு இருக்கிறாருன்னு எப்படி சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு தான் நமக்கு அவர் மேலே விசுவாசத்தை என்ன செய்யும்? கொடுக்கும். கண்டு அறிய முடியாது, நாம் அவரை காண முடியாது, காண்கிறதினால் அவரை அறிந்து கொள்ள முடியாது. பிறகு எப்படி அவரை அறிகிற அறிவு தான் விசுவாசத்தை கொடுக்கும். தோமா கண்டதினால் அறிந்தான். இன்னைக்கு மனிதர்கள் அதுக்கு எவிடன்ஸ் பார்க்க விரும்புகிறாங்க. கடவுள் இருக்கிறாரா? காட்டு, நான் காணணும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ கண்டு விசுவாசிக்குங்கிற அவசியமே இல்லை, நீ தான் கண்டுட்டிய, பிறனத்துக்கு உனக்கு விசுவாசம். விசுவாசமே என்னதுன்னா, காணக்கூடாததை நம்புறதுக்கு பேர் தான் விசுவாசம். அவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்கணுமா? அப்படி விசுவாசம் இல்லாதவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாதுன்னு வேதம் சொல்லுது. அப்ப இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை எப்படி பெற? கண்களால் நாம் அவரை காண முடியாது, கண்டு அறிந்து கொள்ள முடியாது. அப்ப எப்படி இந்த அறிவை பெறுவது? கல்வெட்டுக்கள் தெரியுமா? கல்வெட்டுக்கள் அந்த ஆதி காலங்களில் எழுதுறதுக்கு
பொருள் கிடையாது. அதனால சில சரித்திர குறிப்புகள் எல்லாம் கல்வெட்டிலே செதுக்கப்பட்டன. இன்னைக்கும் கல்வெட்டு இருக்கு. கல்வெட்டு தெரியுமா? கல்வெட்டு பார்த்துருக்கீங்களா? எல்லாருக்கும் ஒரு நாள் கல்வெட்டு உண்டு. எங்க வைப்போம்? கல்லறையில் வைப்போம். இப்போ ரொம்ப எக்யூப்மெண்ட்லாம் இருக்கிறதுனால அழகாக என்ன செஞ்சிடறாங்க, செதுக்கிறாங்க. ஃபோட்டோ முதற்கொண்டு கல்வெட்டில் போட்டுடுறாங்க. ஆனால் அந்த காலங்களில் சும்மா ஒளி சுத்தியலை வச்சு இப்படி செதுக்கியிருப்பாங்க. அன்னைக்கு இருந்த அந்த எழுத்து வடிவங்களை அப்படி, சில இது படங்களாக இருக்கும், சில இது எழுத்து வடிவங்களாக இருக்கும். அசோக சக்கரவர்த்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த அசோக சக்கரவர்த்தி வாழ்ந்தார் அப்படிங்கிறதற்கு இந்த கல்வெட்டுக்கள் தான் ஆதாரம். மற்றபடி அவருடைய நாட்களில் தோல் சுருள்கள் அப்படிலாம் பயன்படுத்தப்படலை. கல்வெட்டுக்கள். The history of Ashoka is reconstructed on the basis of his inscriptions. He was the first Indian king to speak directly to the people through his inscriptions. Inscription அப்படிங்கிறது கல்வெட்டு. ஸோ கல்வெட்டு ஒன்று இல்லைன்னா அசோக சக்கரவர்த்தி வாழ்ந்ததற்கான ஆதாரமே இல்லை. இன்னைக்கு அசோக சக்கரவர்த்தி வாழ்ந்தார், அசோக சக்கரவர்த்தி இந்தியாவை ஆண்டார் அப்படிங்கிறதற்கு என்ன ஆதாரம்? கல்வெட்டுக்கள். நமக்கு இயேசுவை குறித்த கல்வெட்டு எது தெரியுமா? பரிசுத்த வேதம் தான். இந்த வேத வசனத்தை அதனால தான் நிறைய வாசிங்கன்னு சொல்கிறேன். வாசிக்க வாசிக்க அவரை குறித்த அறிகிற அறிவு நமக்கு என்ன செய்து உண்டாகுது. அதனால தான் சபையிலையும் ஒரு மணி நேரம் வேத வசனங்களை நம்ம தியானிக்கிறோம், பேசுகிறோம். ஏன்னா இதன் மூலம் தேவனை அறிகிற அறிவு வளருது. அந்த அறிவு தான் நமக்கு விசுவாசத்தை கொடுக்குது. அந்த விசுவாசம்தான் நமக்கு ஆசீர்வாதத்தை என்ன செய்து கொடுக்கிறது. ஸோ இன்றைக்கி ஆண்டவர் இந்த கல்வெட்டிலிருந்து, இந்த வேத புத்தகத்திலிருந்து நமக்கு சொல்கிற ஒரு அறிவு என்ன அப்படின்னா, ஒரு அருமையான இன்ஃபர்மேஷன். என்ன இன்ஃபர்மேஷன் கூட சொல்ல முடியாது, இது ஒரு வெளிப்பாடு, ரெவலேஷன். என்ன? ஏன்னா இன்ஃபர்மேஷன் அறிவுக்காக, மூளைக்காக. ஆனால் ரெவலேஷன் இருதயத்துக்காக, நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறதற்காக. போன ஆராதனை முடிஞ்சு ஒரு 3 பேர் வந்து கண்ணீரோடு சொன்னாங்க, பாஸ்டர் ஐயா இன்னைக்கு செய்தி எனக்கு தான் அப்படின்னு. ஸோ இது நம்மளுடைய உள்ளத்தை என்ன செய்யுது? கொழுந்து விட்டு எரிய செய்து, பரவசப்படுத்துது. அதனால் இதை வெறும் அறிவுன்னு சொல்ல முடியாது, ரெவலேஷன், வெளிப்பாடு. சரி, விசாரிப்பு. இந்த அவர் உங்களை விசாரிக்கிறவர் அப்படின்னோடனே இந்த போலீஸ் விசாரணையை பற்றி நினச்சிடக்கூடாது நம்ம. அந்த விசாரணை வேற. இது ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குன்னா, he cares for you. God cares for you. கேரிங்னா தெரியுதா? ஒரு கரிசனை, அக்கறை. ஸோ இது ஒரு அக்கறை சார்ந்த சரி, விசாரிப்புங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தேவை. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உனக்கு விசாரிப்பு தேவையான்னு கேளுங்க. தேவையா? அதாவது விசாரிப்பு தான் நம்ம என்ன செய்யுது, இணைக்குது. இப்போ நம்ம ஒருத்தர் பார்த்த உடனே முதல்ல என்ன கேட்குறோம்? நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ அது ஒரு ஃபார்மல் கொஸ்டின் தான். எங்கேனாலும் அதுதானே கேட்குறோம். ஆஸ்பத்திரியில் ஒருத்தரை பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களாங்க, நல்லா இருந்தால் எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு வரேன்? ஆனாலும் எதை தான் கேட்போம்? செத்த வீட்டுக்கு வந்தால் எதை தான் கேட்க வேண்டியிருக்கு? நல்லா இருக்கீங்களா? என்ன டோன் மட்டும் என்ன செய்வோம்? கல்யாண வீட்டில் நல்லா இருக்கியா அப்படின்போ, செத்த வீட்டில் நல்லா இருக்கீங்களா அப்படின்போம். ஆனால் அது ஒரு ஃபார்மல். ஏன்னா இதுதான் நமக்குள்ள ஒரு இணைப்பை என்ன செய்யுது, அப்படி கேட்கும்போது நம்ம கனெக்ட் ஆகணும் ஒருத்தருக்கு ஒருத்தர். ஆமாம், அது மாதிரி இந்த விசாரிப்புங்கிறது நம்முடைய உணர்வுகளை பலப்படுத்துகிறது, நம்முடைய எமோஷன்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுது. என்னன்னா, என்னை விசாரிக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லைங்கிற ஒரு உணர்வு இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம ரொம்ப பலவீனப்படுத்தும், நம்மளை ரொம்ப வீக் ஆக்கிறோம். என்னுடைய மகள் அனிதா கேரளாவில் ஒரு ப்ராஜெக்டுக்காக போகணும்னு சொல்லிட்டாங்க. சொன்ன அன்னையிலேருந்தே அவளுக்கு ரொம்ப
ஷி வாஸ் எமோஷ்னலி வீக். என்னன்னா அந்த பேரை நானே கேள்விப்பட்டதே இல்லை. கேரளாவில் இரிஞ்சலாங்குடா, ஏதாவது புரியுதா? இப்படி ஒரு பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க? இப்படி ஒரு ஊர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இரிஞ்சலாங்குடா. அங்கே ஒரு கல்லூரி, அங்கே ஒரு ஒன் டே ப்ராஜெக்ட்டுக்கு போகணும். ஆமாம். அப்போ கூட ஒரு 2-3 பிள்ளைகள் போனாங்க. அதனால் அவளுக்கு போகிறது ஒன்றும் பெருசாக தெரியலை. ஆனால் என்ன பிரச்சனைனா, நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு அந்த இரிஞ்சலாங்குடாவிலேருந்து ட்ரெயின் இருக்குது. அங்கேருந்து ட்ரெயினில் அதை கிராஸ் பண்ணி ஒரு ட்ரெயின் வருது. அதில் ஏறினா சாயந்தரம் 6 மணிக்கு சிவாசியில் கொண்டு வந்து இறக்கி விட்டுறான். 12 மணி நேரம் ட்ராவல். நான் அதில் புக் பண்ணி விட்டேன். ரொம்ப சௌரியமாக போச்சுடா, இங்கே வந்து இறங்கிறேன்னு. ஆனால் அவங்க கூட வந்த 3 பிள்ளைகளும் நைட்டே டிக்கெட்டை புக் பண்ணி சென்னைக்கு போயிடுதுங்க பஸ்ஸில். அப்போ நைட்டு எங்கே தங்க? ஆனால் அந்த கல்லூரியில் சாப்பாடு தருவாங்க, அக்கமடேஷன் தருவாங்கலாம் சொன்னாங்க. ஆனால் முதல்ல இந்த கூட வந்த 3 பிள்ளைகளும் போயிருதுங்கும் போது இவளுக்கு ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு. நான் என்ன பண்ணேன்னு. அதுக்கப்புறம் இன்னும் விசாரிக்கும் போது நைட்டு காலேஜ்லேயே ஒன்றும் இருக்க மாட்டான் நான் வாட்ச்மேன் தவிர. ஏன்னா 4 மணிக்கே அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் முடிஞ்சிருது. அப்போ என்ன செய்ய? அப்புறம் அங்கே இருக்கிற பிள்ளைகளோட பேசி, அவளும் மதுரை வரைக்கும் பஸ் இருக்குது ட்ராவல்ஸ். ஆனால் அதே ஊரில் கிடையாது, பக்கத்தில் ஊரில். எல்லோரும் அந்த திருச்சூர் போய் தான் ஏறணும். அதனால் அந்த 3 பிள்ளைகளும் சென்னைக்கு பஸ் ஏற போகும்போது இவளும் கூட போயிட்டா. இப்போ 4 மணிக்கே கிளம்பி 5 மணிக்கு திருச்சூர் போயாச்சு. 5 to 7 வெயிட்டிங் பஸ் ஸ்டாண்டில். சரி, கூட இருக்கிற பிள்ளைகள்னால பிரச்சனை இல்லை. இப்போ 7 மணிக்கு எல்லாம் விட்டுட்டு கிளம்பிருச்சுங்க. இவன் மட்டும் இருக்கிறா. தெரியாத ஊர். அங்கே எல்லாம் மலையாளம் பேசுவாங்க, மொழி தெரியாது. எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆமாம், பஸ்ஸு 11 மணிக்கு. ஆக 7 to 11 ஃபோனை போட்டு நம்மளை உசுரை வாங்கிட்டா. ஏன்னா அங்கே விசாரிக்க ஆள் இல்லை. அந்த உணர்வு நம்மளை ரொம்ப வீக் ஆக்கிறோம். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஏதோ புண்ணியத்துக்கு ஃபோன் இருக்கிறதுனால ஃபோனில் ஒரு கனெக்ட் ஆகிக்கிறோம், அவ்வளோதான். தவிர நம்மளை விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்லைனாலே நம்ம ரொம்ப வீக் ஆயிடும். நம்மளுக்கு கேட்குறக்கு ஆள் இருக்குது அப்படின்னா அது நமக்கு ஒரு பலத்தை என்ன செய்யும்? கொடுக்கும். அது மாதிரி விசாரிப்ப விரும்பாதவங்களே யாரும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி? எல்லாருமே என்ன செய்வோம்? அதுக்கு நான் எடுத்த உதாரணம் ரொம்ப சிரிப்பாக இருக்கும். நாய். நீங்கள் ஒரு தெருவில் போய் நிற்கிறீங்க, உங்கள் சம்மந்தமில்லாத தெருன்னே வச்சுக்கோங்களேன். அந்த தெருவுக்கு உரிமையாளரான ஒரு நாய் இருக்கும். அது வந்து பக்கத்தில் வந்து வாலாட்டிக்கிட்டே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அது நம்ம முகத்தையே என்ன செய்யும்? நாய் கூட என்ன எதிர்பார்க்குது? நம்ம விசாரிக்கணும்னு எதிர்பார்க்கும், பார்த்துருக்கீங்களா? ஒருவேளை இது வரைக்கும் அந்த மாதிரி கவனிக்கலான்னு இன்றைக்கி போகும்போது பாருங்கள். அதுதான் உண்மை. அப்போ தேவ சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற மனுஷன், 6 அறிவுள்ள மனுஷனுக்கு விசாரிப்பு ரொம்ப அவசியங்க. ஆமாம். இப்போ கர்த்தர் நம்மளை விசாரிக்கிறாராம். என்ன அடிப்படையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அவர் உயிருள்ளவராக இருக்கிறார். ஏன் கர்த்தர் நம்மை விசாரிக்கிறார்? சத்தமாக சொல்லுங்க. ஏசு உயிரோடு இருக்கிறார்னு விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நம்மை விசாரிக்கிறவர். இப்போ எங்கள் மாமா கடந்த 5 வருஷமாக என்னைய ஒன்றுமே கேட்கல. ஏன் கேட்கல? எங்கள் மாமா இல்லை. ஆனால் இயேசு இருக்காரா இல்லையா? அதனால் அவர் என்ன செய்வார்? விசாரிப்பார். அப்புறம் அவர் நம்மை விசாரிப்பது உறவுக்காக. எனக்கு அவருக்கும் சண்டைனா அவர் நம்மை விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒருவேளை நான் அவர்கிட்ட சண்டை போடலாம், அவர் என்ன செய்ய மாட்டார்? சண்டை போட மாட்டார். அவர் என்னை முடிவு பரியந்தம் என்னில் அன்பு கூர்ந்த தெய்வம். அதனால் உறவுக்காக அவர் என்ன செய்வார்? விசாரிப்பார். பாருங்களேன், இந்த உலகத்தில் அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர் தேவன். தெரியுமா உங்களுக்கு? மனிதன் ரொம்ப விசேஷமானவன்.
நம்ம அவருடைய பிள்ளைகள், அவரிடத்துல ஸ்லாக்கியம் பெற்றிருக்கிறோம், நம்ம அவருக்கு விசேஷமானவர்கள்னு ஒரு பக்கம் இருந்தாலும், அவர் அறியாதவங்க, அவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க கூட அவருடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறதுனால தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் என்ன செய்கிறவர்? விசாரிக்கிறவர். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா, நம்ம அவரை அறிந்திருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், ஸ்லாக்கியம் பெற்றவர்களா இருக்கிறோம், விசேஷமானவர்களா இருக்கிறோம். அதனால நம்மளை மட்டும் அவர் விசாரிக்கிறவர் அல்ல, இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களையும் அவர் என்ன செய்கிறவர்? விசாரிக்கிறவர். தெரியுமா உங்களுக்கு? அதனால தான் இந்த உலகத்தில் நடக்கிற கொலை சம்பவங்கள் இருக்குல்ல, இது ஒன்று கூட கண்டுபிடிக்கப்படாமலேயே போகிறதில்லை. தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவர் காட்டி கொடுத்துருவார். ஏன்னா கொலை செய்யப்பட்டவன் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன். ஆமாம், பைபிளில் கூட நம்ம அதை தான் முதல் குறிப்பாக பார்க்க போகிறோம். ஆனால் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். காயின் ஆபேலை கொன்னுட்டான். அந்த நாட்களில் போலீஸ் கிடையாது, சட்டம் கிடையாது, கேட்க ஆள் கிடையாது. ஆனால் கர்த்தர் வந்து கேட்டார், உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? பாருங்க, உண்மை அதுதான். இந்த உலகத்தில் கொலைகள் துப்பறியப்படுகிறது, அதுக்கு போலீஸ் கிரெடிட் வாங்கிக்கிறாங்க. ஆமாம், இந்த உலகத்திலேயே துப்பறிகிறதுல டிடெக்டிவ்ல நம்பர் 1 வந்து ஸ்காட்லாந்து போலீஸா, நம்பர் 2 தமிழ்நாடு போலீஸ். இருக்கட்டும், உண்மையாக இருக்கலாம், அவங்களுக்கு அறிவு புத்தி கூர்மை இருந்தாலும் காட்டி கொடுக்கிறவர் யார்? கர்த்தர். ஏனால் அவர் விசாரிக்கிறவர். அதனால தான் குற்றமற்றவருடைய ரத்தம்லாம் சிந்தப்படக்கூடாதுன்னு பைபிளில் தெளிவாக ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ குற்றம் உள்ளவனுடைய ரத்தம் சிந்தப்படலாமா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. யாராக இருந்தாலும் அவர் நம்மை விசாரிக்கிறது. உறவுக்காக, உறவுக்காக நமக்கும் கடவுளுக்கும் ஒரு உறவு என்ன செய்யுது? இருக்குது. அது மட்டும் இல்லை, எதுக்காக தேவன் விசாரிக்கிறார் அப்படின்னா நமக்கு உதவி செய்யறதுக்கு தான் விசாரிக்கிறார். எதுக்கு விசாரிக்கிறார்? உதவி செய்யறதுக்கு தான் அவர் நம்மை விசாரிக்கிறார். ஸோ எப்படி விசாரிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபிளில் ஒரு சில உதாரணங்களை காட்டுறேன். ஊழியக்காரன் மூலம் விசுவாசிகளை கர்த்தர் விசாரிக்கிறார். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 13வது வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, 2 ராஜாக்கள் 4:13 எலிசா தீர்க்கதரிசி சூனேம்ங்கிற ஊருக்கு போகும்போதெல்லாம் அங்கே ஒரு பக்தியுள்ள ஸ்திரீ இருந்தால். அவள் கனம் பொருந்தினவள், கொஞ்சம் வசதியானவள். அதனால் இந்த ஊழியக்காரனை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு சாப்பாடெல்லாம் கொடுத்து அவள் வீட்டு மாடியில் தங்குறதுக்கெல்லாம் இடம் கொடுத்துருந்தா. ஆனால் இந்த எலிசா தீர்க்கதரிசி ரொம்ப பேசுகிற ஆள் கிடையாது. அதனால் இந்த சூனேம் ஊர் அந்த கனம் பொருந்தின ஸ்திரீயை பற்றி எதுவுமே அவர் விசாரித்ததில்லை. ஒரு நாள் அவர் விசாரிக்கிறார் பாருங்க, 2 ராஜாக்கள் 4:13. அதுவும் யார் மூலம் விசாரிக்கிறாரு? அசிஸ்டண்ட் மூலமாக விசாரிக்கிறார். கேயாசியை பார்த்து, நம்மை சகல அக்கறையோடு விசாரித்து வருகிறாயே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஸ்திரீட்ட கேட்குறாரு. ராஜாவின் இடத்திலாவது சேனாதிபதியின் இடத்திலாவது உனக்காக பேச வேண்டிய காரியம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. அவள் சொல்கிறா, எனக்கு இல்லை, நான் நல்லா சுகமாக தான் இருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறா. அதான் அதுக்கப்புறம் தான் தெரியுது அவளுக்கு பிள்ளை இல்லை. அதுக்கப்புறம் ஜோம் பண்ணி அவளுக்கு பிள்ளை பிறக்குது. பாருங்கள், ஊழியக்காரன் மூலம் விசாரிக்கிறார். ஸோ இந்த சபையில் ஊழியக்காரன் மூலம் நீங்கள் விசாரிக்கப்படுகிறீர்களா? ஆமேன், நீங்கள் விசாரிக்கப்படுகிறீர்கள். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை சபையில் கொண்டு வந்து என்ன செஞ்சிருக்கிறார்? வைத்திருக்கிறார். அடுத்து ரூத் சரித்திரத்தில் போவாஸ் ஒரு முதலாளி. ரூத் அந்த வயலுக்கு கதிர் பொறுக்க போகிறா. அப்போ ரூத் 2:5 அந்த போவாஸ் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்கிறான். பாருங்க, விசாரிக்கிறான், யார் இவா? அதுக்கப்புறம் அவளுக்கு சில நன்மைகள்லாம் அவன் என்ன செய்கிறான். முதலாளி தொழிலாளியை அல்லது வேலைக்காரியை என்ன செய்கிறான்? விசாரிக்கிறான். இது எல்லாத்துலேயும் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், இந்த விசாரணைக்கு பின்னால் யார் இருக்கா? தேவன். ஏன்னா அவர் தான் விசாரிக்கிறவர். அவர் ஊழியக்காரன் மூலம் விசாரிக்கிறார்.
முதலாளி மூலம் விசாரிக்கிறார். கவனிங்க, 2 கண்ணோட்டத்தில் இந்த நாளின் செய்தியை நம்ம தியானிக்க போறோம். ஒன்று என்னன்னா, அவர் நம்மை விசாரிக்கிறவர் என்ற ஒரு அறிவை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நாம் கவலைப்பட மாட்டோம். நம்மளை விசாரிக்கிறதுக்கு ஒரு கடவுள் இருக்கிறார், நம்ம நியாயத்தை விசாரிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஆறுதல், ஒரு விசுவாசம். நான் சொன்னேன்ல, விசாரிக்கப்படுகிறோம் அல்லது நம்மளை விசாரிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாருங்கிறது நம்முடைய எமோஷன்ஸை பலப்படுத்துது, நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குது. ஸோ அந்த கண்ணோட்டத்தில் ஒரு பக்கம் செய்தியை தியானித்தாலும் இன்னொரு கண்ணோட்டம் இருக்கு. என்ன தெரியுமில்ல, நம்ம மற்றவர்களை என்ன செய்யணும்? விசாரிக்கணும். ஏன்னா கேட்க ஆளே இல்லாத ஒரு இடத்துல அவரே வந்து கேட்பார். புரியுதா? ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒருவர் மூலம்தான் ஒருவரை கர்த்தர் என்ன செய்வார்? விசாரிப்பார். அப்படிதான் நான் சொன்னேன், ஊழியக்காரன் மூலம் கர்த்தர் விசாரிக்கிறார். இந்த ஊழியக்காரன் எல்லாரையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? அதுக்கு தான் ஊழியக்காரன் மூலமா கேர்சல்களை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். கேர்சல்கள் மூலமா ஒருவர் விசாரிக்கப்படுகிறார்கள். பார்த்தீங்களா? கேர்சல்னு பேரே அதுக்கு தான், ஒருவர் விசாரிக்கப்படுகிறதற்கு தான். கேர்சலுக்கு நீங்க போகணும், கேர்சல்ல நீங்க உட்பட்டு இருக்கணும். ஏன்னா அங்க நீங்க விசாரிக்கப்படுகிறீர்கள். புரியுதா? ஆமா. சோ முதலாளி மூலம் என்ன செய்கிறார்? விசாரிக்கிறார். அப்புறம் நெகேமியாவுக்கு ஒரு நாள் பயங்கர துக்கம். என்னன்னா, அவங்க சொந்த ஊர் மதில் இல்லாத பட்டணமா இருக்குது. அதனால திருடர்கள் வந்து திருடிட்டு போயிடுறான், துஷ்ட மிருகங்கள் வந்து மக்களை துன்பப்படுத்துது. பாதுகாப்பற்ற ஒரு சூழல்ல தன்னுடைய இன மக்கள் எருசலேமில் வாழ்ந்துட்டு இருக்காங்கிறத கேள்விப்படுறான். இவன் நல்லா இருக்கான், அரண்மனையில் வேலை, நல்ல குவார்டர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, நல்ல சம்பளம், நல்ல வாழ்க்கை. ஆனால் தன்னுடைய இன மக்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்காங்கன்னுங்கிறத இவன் ஒரு நாள் கேள்விப்பட்டு ரொம்ப துக்கமாக இருக்கிறான். நெகேமியா 2:2 ராஜா கேட்கிறார் அவனை பார்த்து, நீ துக்க முகமாக இருக்கிறது என்ன? இது உனக்கு வியாதி கிடையாது, இது உன் மனசுல இருக்கிற ஏதோ ஒரு துக்கம் அப்படின்னு விசாரிக்கிறார். ராஜா நெகேமியாவை விசாரிக்கிறார். ஆனா உண்மையா இது யாருடைய விசாரணை? தேவனுடைய விசாரணை. இதனுடைய முடிவில் பார்த்தீங்கன்னா, ராஜா நெகேமியாவுக்கு அலங்கத்தை கட்டுறதுக்கான எல்லாத்தையும் கொடுத்தார், விடுமுறை கொடுத்தார், அனுமதி கடிதம் கொடுத்தார். அதுக்கப்புறம் இந்த நெகேமியா போய் எருசலேமிலே அலங்கத்தை கட்டினான். அவர் உங்களை விசாரிக்கிறவர். இது போக, இது நான் சொல்றது வேதத்திலிருந்து சில உதாரணங்கள். இது போக பெற்றோர் பிள்ளைகளை என்ன செய்வாங்க? விசாரிப்பாங்க. அந்த பிள்ளைகள் பெற்றோரால் விசாரிக்கப்படுகிறார்கள். அப்ப விசாரிப்பது யாரு? சொல்லுங்க. ஆமா, அதனாலதான் பெற்றோருக்கு பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்து அந்த பிள்ளைகளை பெற்றோருடைய விசாரிப்புல கர்த்தர் வளர்க்கிறார். அது மாதிரி நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் ஒருத்தர் பார்க்கும்போது விசாரிச்சுக்கிறோமே. இந்த விசாரணைக்கு பின்னாடி யார் இருக்கா? யார்? who cares? God cares. புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் சும்மா அவங்கள விசாரிக்கலாம், ஆனால் இதுக்கு பின்னால் இப்போ நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, ஆமாம் பெருசாக நம்மளை விசாரிக்கிறாராமா அப்படின்னு. நான் ஒருவேளை உண்மையாக அவங்க மேலே அக்கறை எடுக்காமல் இருக்கலாம், ஆனால் என் விசாரணைக்கு பின்னாடி தேவனுடைய அக்கறை என்ன செய்யுது இருக்கு. அதுதான் சத்தியம். அதுதான் நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். God cares for you. புரியுதா உங்களுக்கு? ஒரு அருமையான பாடல் உண்டு, பழைய பாடல். பாடுவோமா? உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர்,
அவர் உள்ளங்கைகளில் உங்களை வச்சிருக்கிறார். அப்போ உங்களை கவனிக்கிறார், உங்களை விசாரிக்கிறார். ரெண்டு வித கண்ணோட்டம் இருக்கு. ஒன்று, கர்த்தர் நம்மை விசாரிக்கிறார் என்ற ஒரு உணர்வும் அறிவும் வெளிப்பாடும் நமக்கு உண்டாகணுங்கிறதற்காக இந்த நாளின் செய்தியை தியானிக்கிறோம். இன்னொன்று, we have a responsibility to care for others. மற்றவர்களை குறித்து நாம் கரிசனை உள்ளவர்களாக இருக்கணும். மற்றவர்களை நாம் விசாரிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். புரியுதா? மற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் அவங்களுக்கு செய்யுங்க. நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதுதான். அப்போ நான் மற்றவர்களை விசாரித்தா தான் மற்றவங்க என்ன செய்வாங்க. புரியுதா? ஆகவே நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, கேர்ஸ் ஃபார் அதர்ஸ். சரி, என்னென்ன காரியங்களில் விசாரிக்கணும், தேவன் என்னென்ன காரியங்களில் விசாரிக்கிறார் அப்படின்னு நம்ம சில குறிப்புகளை பார்க்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா, நாம் தவறு செய்யும்போது கர்த்தர் விசாரிக்கிறார். தவறு செய்யும்போது கர்த்தர் விசாரிக்கிறார். இது எத்தனை பேருக்கு பிடிக்கும்? பிடிக்காது. நமக்கு இது பிடிக்காது. ஒரு தப்பு பண்ணிட்டோம், விசாரணை கூப்பிட்டு விடுறாங்க. எத்தனை பேருக்கு பிடிக்கும்? இவருக்கு எப்படிடா தெரியும், நம்ம யாருக்கும் தெரியாமல் இதை செய்யணும்னு நினைச்சோம். எல்லாரும் தப்பு செய்கிறத வால் போஸ்ட் அடித்து ஒட்டிட்டா பண்ணுவாங்க, அல்லது வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுட்டா பண்ணுவாங்க. நம்ம எந்த அளவுக்கு மூடி மறைக்க முடியுமோ மறைக்க பார்ப்போம். ஆனால் கர்த்தர் விசாரிக்கிறவர். இதனடா பெரிய கொடுமையாக இருக்கு. அவர் நம்மை விசாரிக்கிறவர்னா இது என்னமோ வேற மாதிரில தெரியுது அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் நல்ல பாயிண்ட். காயின் ஆபேல் ரெண்டு பேரும் காணிக்கை செலுத்த போனாங்க. சரி, ஏதோ அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை ஆகி போச்சு. அண்ணன் தம்பினா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பிரச்சனை வரத்தான் செய்யும். ஆனால் குற்றத்தை மூடுகிறவன் ஸ்நேகத்தை நாடுகிறான். அப்போ நாளைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்துக்கு முகம் முழிக்கணும்னு நினச்சோம்னா எந்த குறைகளையும் நம்ம பெருசாக என்ன செய்யக்கூடாது. ஒன்றா நல்லா விளங்கிக்கோங்க. ஐக்கியமாக இருக்கிறதுக்கு, ஒன்றா இருக்கிறதுக்கு, சமாதானமாக இருக்கிறதுக்கு பெரிய தியாகம் வேணும். ஏன்னா நம்ம சுயநலமாக இருந்தோம்னா ஆளுக்கு சண்டையை போட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதான். ஆமாம், சரி, இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை, ஏதோ பிரச்சனை. பாருங்க, கர்த்தர் காயினை வந்து விசாரிக்கிறார். என்ன விசாரிக்கிறார்? ஆதியாகமம் 4:6 கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது. பாருங்களேன், அவன் முகம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு உடனே கர்த்தர் வர்றார். பாருங்க, அப்ப நம்மளும் யாராவது ஒருத்தர் ஒரு மாதிரி இருந்தா என்ன செய்யணும்? விசாரிக்கணும். புரியுதா? நம்ம வாட்டுக்கு போற போக்கில் என்னமோ தெரில, என்னத்தையோ மூஞ்ச தூக்கிக்கிட்டு இருக்கா அப்படின்னு 4 பேர்கிட்ட சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கக்கூடாது. அவங்ககிட்டயே போய், என்னம்மா ஒரு மாதிரி இருக்க, எதுவும் பிரச்சனையா? பாருங்க, இப்படியெல்லாம் கேட்டால் ப்ராப்பராக பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க. அதுக்குன்னே நம்ம என்ன செய்யறதில்ல, கேட்கறதில்ல. இங்கே காயின் ப்ராப்பராக பதில் சொன்னானா? இல்லை. ஆனாலும் கர்த்தர் கேட்கிறவர். அதனால் இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு கேர். நம்ம கடமை கேட்கணும். ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, எதுவும் கஷ்டமாக இருக்கா? இப்போ சொல்லலைனாலும் பரவாயில்ல, நான் விசாரிக்கிறேன், அவ்வளோதான். நான் கேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் கஷ்டமாக இருக்குங்கிறதுனால நான் என்ன செய்கிறேன்? விசாரிக்கிறேன். அவங்க சொன்னாலும் பிரச்சனை இல்லை, சொல்லாட்டினாலும் பிரச்சனை இல்லை. இங்கே ஆண்டவர் அவன் எதுவும் ப்ராப்பராக பதில் சொல்லலை, ஆனாலும் சொல்ல வேண்டியதெல்லாம் என்ன செஞ்சிட்டாரு? சொல்லிட்டு போயிட்டார். பாருங்க, இது நமக்கு ஒரு பெரிய பாடம், பெரிய பாடம். ஸோ நம்ம கூட இருக்கிற கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், ஏன்னா பிள்ளைகளாக இருந்தால் சின்ன வயசில் அவங்க நம்மளை ரொம்ப கேர் பண்ண மாட்டாங்க.
ஆனால் சின்ன வயசுல தான் ரொம்ப கொஞ்சுதுங்க. ஏமா ஒரு மாதிரி இருக்க, இருக்கட்டும். ஆனால் வளர்ந்து பெரிய ஆள் ஆகும்போது பெற்றோரை என்ன செய்யணும்? கேர் பண்ணணும். அவங்க முகம் ஒரு மாதிரி வாடி இருந்தால், என்னம்மா என்ன பிரச்சனை, எதுவும் கவலைப்படுறீங்களா, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, சரியாக தூங்கலையா, தலைவலியா, என்ன பிரச்சனை, என்ன செய்யணும்? சத்தமாக சொல்லுங்க. விசாரிக்கணும். விசாரிக்காம நீ பாட்டுக்கு அங்கிட்டு மூஞ்ச தூக்கிட்டு போய்கிட்டு இருந்தீன்னா யூ ஆர் ராங். ஏன்னா உன்னைய விசாரிக்க தூண்டுறது கர்த்தர். நீ என்ன பெரிய யோக்கியனா, நீ நல்லவனா? நம்ம யாருமே நல்லவன் கிடையாது. மற்றவங்களை விசாரிக்கிறதுக்கு நம்ம யாருமே யாரு கிடையாது, நல்லவன் கிடையாது. ஆனால் நம்ம மூலமா யார் விசாரிக்கிறா? கர்த்தர். அப்ப நம்ம விசாரிக்கணும். என்ன? ஆமாம், உங்கள்கிட்ட வேலை பார்க்குறாங்களா? நான் சொன்னேன்ல, முதலாளி யாரை விசாரிக்கிறான்? கதிர் பொறுக்க வந்தவளை விசாரிக்கிறான். உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்கள யூ மஸ்ட் கேர், விசாரிக்கணும். நீங்கள் ஒரு டீச்சராக இருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யணும்? விசாரிக்கணும். சபையில் நம்ம இதையே ஃபோர்ஸ் பண்ணுறோம். கேர்சல் லீடர்கள், நீங்கள் விசாரிங்க 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 விசாரிங்க. ஆமாம், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன செய்யணும்? பக்கத்து வீட்டு அக்கா ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா, என்னக்கா என்ன பிரச்சனை? விசாரிக்கணும். ஒருத்தன் குற்றுயிராய் கிடந்தாங்க போகிற போக்கில், அவனை விசாரிக்கணும்ட்டு தான் கர்த்தர் அந்த சமாரியன் ஊமையே சொன்னார். சமாரியனுக்கும் யூதனுக்கும் சம்பந்தமே கிடையாது. சொல்லப்போனால் 2 பேரும் சேர்ந்துக்கிடவே மாட்டாங்க. இவன்ட்டு பச்சை தண்ணி வாங்கி குடிக்க மாட்டான் அங்கே விழுந்து கிடக்கிறவன். ஆனால் இன்னைக்கு வேற வழியே இல்லை, இவன்ட்டு தான் என்ன செய்யணும்? தண்ணி வாங்கி குடிக்கணும். ஆக்சுவலாக பாடம் இன்னைக்கு சமாரியனுக்கு கிடையாது, யூதனுக்கு தான். பாடுறா, அவனே உனக்கு செய்யும் போது நீ அவனுக்கு செய்யணும். உனக்கு சம்பந்தம் இல்லாதவன், உன்னை பகைச்சவன், உன்னைய தீண்டத்தகாதவனாய் பார்த்தவன் கீழே விழுந்து கிடக்கிறான்னா விசாரிக்கணும். என்ன ப்ரோ விழுந்திருக்கிறீங்க, என்ன பிரச்சனை? விசாரிக்கணும். புரியுதா? ரலிலியா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இப்போ இந்த முதல் பாயிண்ட்டுக்கு வருவோம். ஆண்டவர் விசாரிக்கிறார். சரி, திரும்ப இவன் போய் ஆபேலை கொன்னுட்டான். அதுக்கப்புறமா வந்து விசாரிச்சார், உன் சகோதரனாய் ஆபேல் எங்கே? ப்ராப்பரா பதில் சொன்னானா? எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா ப்ராப்பரா பதில் சொல்ல. அதுக்காக அவர் கேட்காம இல்லை. புரியுதா? நம்ம விசாரிக்கணும். விசாரிக்கணும். அப்ப தவறு செய்யும் போது தேவன் நம்மை விசாரிக்க விரும்புகிறான்ங்கிறத நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. இது ஒருவேளை நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸான ஒரு விஷயம்தான். பெற்றோர் வந்து இயல்பா பிள்ளைகள் என்ன செய்வாங்க? விசாரிப்பாங்க. என்னடா திருட்டு முழிக்கிற, என்ன பண்ண? சீனி சாப்பிட்டியா? ஓப்பன் யுவர் மவுத் அப்படின்னு கேட்பாங்க. பெற்றோர் பிள்ளைகள் என்ன செய்வாங்க? கேட்பாங்க. ஆனால் சில உறவுகளில் மட்டும்தான் அப்படி இருக்கே தவிர, ஆனால் அதற்கு அடுத்து ஒரு பெரிய அளவில் அந்த மாதிரியான விசாரணை நடக்கிறதில்ல. அதாவது என்ன நம்ம நினைக்கிறோம்னா, நம்ம என்னத்துக்கு கெட்ட பிள்ளை ஆகிக்கிட்டு அப்படின்னு. ஆனால் தேவன் எதற்காக விசாரிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதவி செய்கிறதுக்காகத்தான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நியாயம் தீர்க்கிறதுக்காக கிடையாது. அவர் உங்களை விசாரித்து நீங்கள் சொல்கிற வாக்கு மூலத்தை வச்சு தான் நீங்கள் தப்பு பண்ணீங்களா இல்லையாங்கிறத அவர் உறுதிப்படுத்தி கொள்ளணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லை. அவருக்கு தெரியும் என்ன பண்ணோம்னா. அதனால் விசாரணைங்கிறது வாக்கு மூலத்துக்கானது கிடையாது, உதவி செய்கிறதற்காக. இங்கே காயின்னு ஆண்டவர் கடைசியாக பார்த்தீங்கன்னா, ஏன்னா கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தால் சாவான். அப்போ காயினே சொல்கிறான், என்னை காண்கிற எவனும் கொன்று போடுவான்னு. கர்த்தர்
இவனை எவனும் கொன்று போட்டு விடக்கூடாதுங்கிறதுக்காக இவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டு அவனை அனுப்பினார். கர்த்தர் காயினை வாழ வைக்கிறதுக்கு தான் விசாரித்தார். இன்னைக்கு நல்லா புரிந்துக்கோங்க, நீங்க தேவனுடைய பிள்ளையானால் நிச்சயம் மாட்டுவீங்க. என்ன தப்பு பண்ணாலும் என்ன செய்வீங்க? மாட்டுவீங்க. அப்படின்னா நம்மளை போட்டு கொடுத்தது யாரு? கர்த்தர். அவர் நம்மை விசாரிக்கிறார். ஏன்னா ஒரு லெவலுக்கு மேல நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது. ஏன்னா அந்த லெவலுக்கு மேல போயிட்டோம்னா நம்முடைய தண்டனையை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அதனால ஆண்டவர் குறுக்கால வந்து எங்க வரிய பிரதர் அப்படின்னு குறுக்க நிற்பார். நமக்கு கடுப்பா இருக்கும். நம்ம எங்க போனா இவருக்கு என்ன அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா நம்மளை விசாரிக்க தூண்டுகிறது யார்? கர்த்தர், நமக்கு உதவி செய்வதற்காக. அதனால இந்த இன்னொரு பாடத்தை இதில் கற்றுக்கிடணும். யாராவது நம்ம செய்கிற குறை குற்றங்களை சொல்லி காட்டி திருத்த விரும்பினா சந்தோஷமாக என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். நம்ம செய்கிற குற்றங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கிற உறவை விட கண்டிக்கிற உறவு தான் உண்மையான உறவு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நம்ம என்ன நினைக்கிறோம்? எவனும் நம்மளை கண்டுக்கிடக்கூடாது. அது உண்மையான உறவு அல்ல. வேதம் சொல்லுகிறது, தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? அதாவது தேவன் நம்மளை சிட்சிக்கலனா நம்ம வேசியின் பிள்ளைகள்னு வேதம் சொல்லுது. இப்போ பிள்ளை ஒன்று தப்பு பண்ணுச்சுன்னா அந்த பிள்ளைய கூப்பிட்டு சத்து போட்டு தண்டிச்சு அவனை திருத்துறவன் தான் உண்மையான அப்பா, அன்புள்ள அப்பா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆனால் பிள்ளைக்கு என்ன எது தகப்பனுடைய அன்பு மாதிரி தெரியும்? அல்லது பிள்ளை எப்போ தகப்பனை அன்புள்ள தகப்பன்னு சொல்லும்? கண்டிக்கிறது முதல்ல கண்டிக்கிற தகப்பனையா சொல்லும்? கண்டுகொள்ளாத தகப்பனை தான். ஆமாம். அதனால தான் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த அப்பா மாதிரிலாம் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. ஆமாம். இந்த அம்மா மாதிரி தான் எந்நேரமும் பிள்ளைகள் என்ன செய்வாங்க? கண்டிப்பாக. அதனால் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் யாரை தான் பிடிக்கும்? அப்பாவை ஏதாவது பேசி சமாளிச்சிடலாம். அந்த அம்மாவை தான் என்ன செய்ய முடியாது? சமாளிக்க முடியாதுன்னு நினைப்பாங்க. ஆமாம். ஒன்றை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தவறுக்காக நான் விசாரிக்கப்படுகிறேன் என்றால் அது ஏதோ மனிதன் விசாரிக்கிறதல்ல, தேவன் விசாரிக்கிறது. அது எனக்கு தண்டனைக்கானது அல்ல, எனக்கு கர்த்தர் உதவி செய்கிறதற்காக, என்னை தப்புவிக்கிறதற்காக. எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? இரண்டாவது, தேவன் நம்முடைய தேசத்தை விசாரிக்கிறார். உபாகமம் 11:12 கர்த்தர் தேசத்தை விசாரிக்கிறாராம். இந்த கானான் தேசம் ஆரம்பத்தில் பஞ்ச பூமி. ஆனால் தேவன் அந்த தேசத்தை விசாரித்தார். அது நிமித்தம் என்ன ஆச்சுன்னா பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசமாக அது மாறிடுச்சு. நீங்கள் சங்கீதம் 65:9 வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சங்கீதம் 65:9 தேவன் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறார். இப்போ எதுக்காக விசாரிக்கிறார்னா, இந்த பூமியில் வாழ்கிற நமக்கு தேவைகள் சந்திக்கப்படுகிறதா? இந்த பூமியில் வாழ்கிற நமக்கு எல்லாம் சௌரியமாக இருக்குதா அப்படின்னு கர்த்தர் என்ன செய்கிறார்? இந்த பூமியை விசாரிக்கிறார். இந்த திருத்தங்களில் நாங்கள் 92 மாறி வந்தோம் இங்கே திருத்தங்களுக்கு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி பஞ்சம். அப்படி வெயில் காலமான போர்வெல்லையும் என்ன வராது? தண்ணி வராது. நல்ல தண்ணிக்கு பல கிலோமீட்டர்கள் போய் குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். ரொம்ப கஷ்டம். இங்கேருந்து துவைக்கிறதுக்கு ஆற்றுக்கு போனோம். ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்போ இருக்கிற ஜனத்தொகையில் 4 பங்கு தான் அன்னைக்கு இருந்துச்சு. அவ்வளோ கஷ்டம். ஆனால் இன்னைக்கு 3 மடங்கு அதிகமாக ஜனத்தொகை பெருகி இருந்தும் தண்ணி வாய்க்கால்ல போகுது, செழிப்பு ஓடுது தண்ணி. பாருங்க, அப்ப தேவைக்கு ஏற்ப கர்த்தர் இந்த பூமியை விசாரித்து நீர் பாய்ச்சுகிறார், இந்த பூமியை செழிப்பாக்குகிறார். நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? ஆமாங்க. இன்னும் எவ்வளவோ காரியங்களை நான் சொல்லலாம். இதெல்லாம் கர்த்தர் செய்கிற காரியங்கள். நமக்கு உணவுகாக இருக்கட்டும், ஏன்னா தண்ணீராக இருக்கட்டும், இன்னும் பல காரியங்கள் இருக்குது. விறகை வச்சு அடுப்பு எரிச்சிக்கிட்டு இருந்தோம். ஆண்டவர் விசாரித்தார், ஏம்மா கண்ணில் கண்ணீர் வருது? இந்த புகையை ஊதி ஊதி எனக்கு
கண்ணீராக வருது அப்படின்ன உடனே கர்த்தர் என்ன கொடுத்தார்? மண்ணெண்ணை கொடுத்தார். ஆமாம், போட்டு சட்டியை தேய்ன்னு தேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. என்னம்மா இப்படி உட்காந்து தேய்ச்சிக்கிட்டு இருக்க? என்ன செய்ய? இந்த மண்ணெண்ணெய் அடுப்பு சட்டியெல்லாம் என்ன செஞ்சிருது? கறி பிடிச்சிருது. ஆண்டவர் என்ன கொடுத்தார்? கேஸ் அடுப்பு கொடுத்தார். இப்போ ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கார்? கரண்ட் அடுப்பு கொடுத்துருக்கார். ஏன்னா முதல்ல நீராவி என்ஜின் தான், தண்ணியை ஊற்றி சூடு பண்ணி இன்ஜின், நீராவி என்ஜின். அப்புறம் பெட்ரோல் இன்ஜின் வந்துச்சு, அப்புறம் டீசல் இன்ஜின் வந்துச்சு, அப்புறம் இன்னும் பல காரியங்கள். இப்போ வண்டி எல்லாம் பேட்டரியில் என்ன செய்யுது? ஓடுது. ஆமாம், எலான் மாஸ்க் தண்ணியில் ஓடுற இன்ஜின் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காராமா. ஆமாம், அடுத்து இப்போ சூரிய ஒளியில் ஓடுற காரு அடுத்து என்ன செய்ய போகுது? வரப்போகுது. ஒன்றுமே காசே கொடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் வாட்டுக்கு வண்டியை சூரிய ஒளியில் என்ன செய்ய வேண்டியதுனா ஓட்டிட்டு போக வேண்டியதான். கர்த்தர் இந்த பூமியை என்ன செய்கிறார்? விசாரிக்கிறார். கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது. அப்ப தேவன் நம்ம மேல எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஸோ நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை, நம்முடைய தேசத்துக்கே கர்த்தர் விசாரிக்கிறவராய் இருக்கிறார், அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா கஷ்டங்களை விசாரிக்கிறவர். நம்ம கஷ்டப்படும் போது, நம்ம நெருக்கப்படும் போது என்ன அதெல்லாம் விசாரிக்கிறவர். ஆதியாகமம் 16:8 ஆபிரகாம் சாராள் வீட்டில் ஒரு அடிமை பெண் இருந்தால் ஆகார். அந்த ஆகார் மூலமாக தங்களுக்கு ஒரு பிள்ளை உண்டாகணும்னு சொல்லி இந்த ஆபிரகாம் ஆகாரை சேர்த்து கொண்டான். அடிமையாக இருந்தவளுக்கு இப்போ ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அவள் எஜமாட்டிய அற்பமாய் எண்ணினாள். அப்படி செஞ்சிருக்கக்கூடாது, சரி. அது நிமித்தம் எஜமாட்டி யாரு? சாராள். அவளை கடினமாய் நடத்தினாள். ஒரே வீட்டில் கஷ்டம், நெருக்கம், வயிற்று பிள்ளை. அதனால இப்போ என்ன செய்யறா? வீட்டை விட்டு ஓடி போறா. வனாந்தரம், தனிமை, பாதுகாப்பு கிடையாது, கையில் உணவில்லை. பாருங்க, அப்போ ஆதியாகமம் 16:8 பாருங்க. கர்த்தர் சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். பாருங்க, நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது இப்போ இவள் தன்னிடத்தில் இருக்கிற பிரச்சனையை யார்கிட்டையாவது சொல்லி அழ முடியுமா? இவளை விசாரிக்கிறதுக்கு யாராவது உண்டா? கர்த்தர் விசாரித்தார். யாராவது இருந்தா அவர்கள் மூலமாக விசாரிப்பார். இப்போ ஆகாருக்கே ஒரு சொந்த பந்தம் இருந்துச்சுன்னா அவங்க மூலமாக கர்த்தர் விசாரிச்சிருந்திருப்பார். ஆனால் ஆகாருக்கு சொந்த பந்தம்னு யாருமே கிடையாது. அவள் ஒரு அடிமை பெண், அனாதை பெண். அதனால யார் விசாரிக்கிறா? ஆகாரே, எங்கிருந்து வர, எங்க போற, என்ன கஷ்டம்? ஆண்டவர் விசாரிக்கிறார். அப்படி தேவன் நம்ம கஷ்டப்படும் போதெல்லாம் கண்டும் காணாதவர் போல இருக்கிறவர் அல்ல, அவர் நம்மை விசாரிப்பார். அவர் நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன், கண்ணீரை துடைக்கிற தேவன். இப்ப என்னன்னா, விசாரிக்கிறவர் சும்மா விசாரிச்சுட்டு போயிட மாட்டார். நமக்கு ஆலோசனை என்ன செய்வார்? சொல்லுவார். ஆனால் அவருடைய ஆலோசனையை நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். அவர் என்ன ஆலோசனை சொன்னார்? நீ போய் உன்னுடைய நாச்சியாரின் கீழ் அடங்கி இரு. என்ன ஆண்டவரே, அங்கேருந்து தான் கஷ்டம்னு நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? ஓடிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் திரும்ப அவட்ட போய் கஷ்டப்பட சொல்கிறீங்களே, நீ போமா, நீ போ. பாருங்க, நம்ம கஷ்டப்படும் போது நமக்கு சில ஆலோசனைகள் வரும். அதை சந்தோஷமாக என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளணும். போய் இவ அடங்கி இருந்தா, பிள்ளை பிறந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை வளர்ந்ததுக்கப்புறம் திரும்பவும் அந்த வீட்டை விட்டு ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதே வனாந்தரம், கொண்டு வந்த தண்ணியெல்லாம் செலவழிஞ்சு போச்சு. இப்போ தாகத்தினால அடிக்கிற வெயிலில் சுருண்டு விழுந்து சாக வேண்டிய ஒரு சூழல். அப்போதும் கர்த்தர் விசாரித்தார். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்களேன். ஆதியாகமம் 21:17, ஆதியாகமம் 21:17 தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பாருங்க, திரும்பவும் கர்த்தர் என்ன செய்கிறார்? விசாரிக்கிறார். என்னம்மா, என்ன பிரச்சனை, ஏன் அழுகிற? கர்த்தர் ஒரு ஊற்றை திறந்தார். பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊத்துல பெட்ரோல் வருதுங்க.
சவுதி அரேபியா, என்ன துபாய், ஷார்ஜா, ஆமாம் ஓமன், எப்படி செழிப்பாக இருக்குதுங்கிறீங்க தேசம். கர்த்தர் அந்த சந்ததியை ஆசீர்வதித்தார். இப்போ நம்ம கஷ்டப்படும் போதெல்லாம் கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? நமக்கு என்ன பாடம்? கஷ்டப்படுறவங்களை பார்த்து என்ன செய்யணும்? விசாரிக்கணும். நம்ம என்ன யோசிப்போம் தெரியுமா? நம்ம குறிப்பாக கஷ்டப்படுறவனை விசாரிக்கவே மாட்டோம். ஏன்னா கடன் கேட்டுருவான், காசு கேட்டுருவான். ஆனால் யாருக்கும் நம்ம கடன் கொடுத்து என்ன செய்யக்கூடாது? ஆமாம், கடன் கொடுக்கவே கூடாது. ஆனால் என்ன கொடுக்கலாம்? ஏதாவது என்ன செய்யலாம், நம்மளால் இயன்றதை கொடுக்கலாம். ஆமாம், நான் ஏற்கனவே நான் சொன்னேன், நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன செய்கிறீங்களோ அதான். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். நீங்கள் எல்லாரையும் சந்தோஷமாக விசாரிக்கிறவராக இருந்தால் உங்களையும் எல்லாரும் சந்தோஷமாக என்ன செய்வாங்க? விசாரிப்பாங்க. நம்ம ஒரு 4 பேரை மட்டும் வச்சுக்கிட்டு நீ தனியாக வா உன்னை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அந்த 4 பேர் மட்டும்தான். அவனும் அன்றைக்கி இருந்தால் தான் ஆச்சு. வேலைன்ட்டான்னு வச்சுக்கோங்களேன், தனியாக தான் உட்காந்து அழணும். என்ன சொல்கிறீங்க? அதனால் இன்றைக்கி சர்ச்சு முடிஞ்சு போகும்போது ஒரு 20 பேரையாவது பார்த்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிச்சுட்டு என்ன செய்யுங்க, போங்க. சும்மா தெரிஞ்ச ஆளையே சுற்றி சுற்றி வராதீங்க. யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா என்ன செய்யுங்க? விசாரிங்க. என்ன பிரச்சனை? ஏன் அழுகிறீங்க? என்ன கஷ்டம் உங்களுக்கு? விசாரிங்க. அடுத்த 4வது, வியாதி உள்ளவரெல்லாம் அவர் விசாரிக்கிறார். யோவான் 5:6 5வது அதிகாரம் 6வது வசனத்தில், பெதஸ்தா குளத்தில் ஒருத்தன் 38 வருஷமாக படுத்திருக்கிறான். இயேசு அவனை கண்டு வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? சுகமடையணும்னு விரும்புறியா அப்படின்னு கேட்டார். கவனிங்க, இது மாதிரி எவனுமே கேட்க மாட்டான் அவன்கிட்ட வந்து. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? சுகமாகணும்னு விரும்புறியான்னு கேட்டால் அடுத்து அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? அப்போ என்னை தூக்கி கொண்டு போய் என்ன செய்ய, குளத்தில் விடு அப்படின்னா, அடுத்து இவன் எப்போ குளம் கலக்கப்படுமோ அது வரைக்கும் இவன் கூட இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரும். அதனால் என்ன மாப்பிள்ள சௌக்கியமான்ட்டு போய்கிட்டே இருப்பான். நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? நல்லா இருக்கியான்னு கேட்கவே மாட்டாங்க. அவன் பாட்டுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் படுறேன், ஒரு 1000 ரூபா தாங்கன்னு கேட்டால் என்ன செய்ய? அதனால் நம்மளும் கொஞ்சம் விவரமாக தான் இருப்போம். பாருங்கள், இயேசு அவனை விசாரித்து அவனை என்ன செய்கிறாரு? தூக்கி விடுறாரு. வேதம் சொல்லுது, யாக்கோபு 5:14, உங்களில் ஒருவன் வியாதியாக இருந்தால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்களினுடைய நாமத்தினால எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவாங்க, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். பாருங்கள், வியாதி உள்ளவர்களை சபை விசாரிக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது திட்டவட்டமாக. அப்போ அவங்களுக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆண்டவர் நியாயத்தீர்ப்பு நாளில் ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். என்ன தெரியுமா? வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். அப்போ எல்லாரும் கேட்குறாங்க, எப்படி நீங்கள் வியாதியாக இருந்தீங்க, எப்போ நாங்கள் விசாரிக்க வந்தோம்? அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே. அப்போ நீங்கள் எல்லாம் வியாதியாக இருக்கிறவங்க என்ன செய்யணும்? அப்போ நிறைய விஷயங்களை ஆண்டவர் ஆரம்பத்துலேருந்தே என்ன செய்கிறாரோ சொல்லிக்கிட்டு வர்றாரு. ஒரு பக்கம் கர்த்தர் நம்மளை விசாரிக்கிறாருங்கிற ஒரு உணர்வை கர்த்தர் நமக்கு தந்து விசுவாசத்தை பலப்படுத்துகிறார். இன்னொரு பக்கம் நம்ம மற்றவர்களை என்ன செய்யணும்? விசாரிக்கணுங்கிற உணர்வை கர்த்தர் என்ன செய்கிறாரு? கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அதனால் இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற வியாதியாக இருக்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டீங்கன்னா சுகமாகிற வரைக்கும் என்ன செய்யணும்? விசாரிக்கணும்னா, நல்லா இருக்கீங்களா, வச்சுருங்க ஃபோனை, நல்லா இருக்கீங்களா, வச்சுருங்க ஃபோனை. அதுக்காக சொல்ல இந்த இவங்க கால் சென்டரில் ஆளை வச்சு நம்ம கேட்பாங்கல்ல, சார் பைக் எடுத்துகிட்டு போனீங்கல்ல, நல்லா இருக்கா, என்னத்தை சொல்ல உன்ட்ட? நான் படுற பாட சொன்ன நீ உடனே கேட்டு இன்னொரு பைக்கை தந்துடுவியா? நல்லா இருக்குன்னா வெய்யுமா ஃபோனை. ஆனால் இது அப்படிப்பட்ட டீலிங் கிடையாது. சாப்பிட்டீங்களா, நான் வேணா ப்ரெட்டு வாங்கி தரட்டுமா, வீட்டில் ரசம் வச்சுருக்கேன் கொஞ்சம் கொடுக்கட்டுமா, ஆஸ்பத்திரிக்கு போனீங்களா, ஒரு மருத்துவ செலவுக்கு காசு இருக்குதா, என்ன சொல்கிறீங்க? விசாரிக்கணுமா இல்லையா? நீங்கள் மற்றவங்களுக்கு விசாரிச்சிங்கன்னா மற்றவங்க உங்களை என்ன செய்வாங்க? இது எல்லாம் யார் போடுற கணக்கு? கர்த்தர் போடுற கணக்கு. விசாரிக்கணும். கடைசியாக ஞாயிறு ஆராதனைக்கு வராதவங்களை கர்த்தர் விசாரிக்கிறாராம். இதெல்லாம் ரொம்ப ஓவரில். லூக்கா 17வது அதிகாரம் 17வது வசனம் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே?
ஆண்டவர் விசாரிக்கிறார். அங்கத்தினரா பேர் கொடுத்தவன் எத்தனை பேர்? 666 பேர். என்னையா அந்தி கிறிஸ்து நம்பரை சொல்ற? ஐயோ, வேகமா அந்த நம்பரை நகர்த்தி விடியா. இப்போ நம்ம எந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கோம்? ஆபத்தான இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கோம். 666. அப்போ ஆண்டவர் என்ன கேட்குறாரு? சர்ச்சில் மெம்பர்ஷிப் போட்டவன் 666 பேர். ஆனால் வந்திருக்கிறது எத்தனை பேர்? 444 பேர். மீதி 222 பேர் எங்கே? இப்போ சர்ச்சுக்கு வராதவங்களை கர்த்தர் விசாரிக்கிறாரா இல்லையா? அதனால தான் நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம செய்கிறது எல்லாமே வேதத்தின்படியான காரியம். வேதம் சொல்லுது, எபிரேயர் 10:25 சபை கூடி வருதலை விட்டு விடாது இருக்கும்படி ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க? புத்தி சொல்லுங்க, விசாரிங்க. ஏன் சர்ச்சுக்கு வரல? வாங்க. உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா, வியாதியா, சோர்ந்து போயிட்டீங்களா அப்படின்னு என்ன செய்யுங்க? கேளுங்க, விசாரிங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம், அப்படி தான் இன்றைக்கி நம்ம ஆண்டவருக்குள்ளே என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். ஆகவே விசாரிக்கணும். சர்ச்சுக்கு வரலன்னா அதனால தான் இந்த கேர்சல்லாம் என்ன செஞ்சுருக்கோம். அதனால தான் அதுக்கு பேர் கேர்சல். விசாரிக்கிறதுக்கு பேர் தான் என்னது? விசாரிப்பாங்கன்னே அதுக்கு நம்ம செஞ்சுறதில்ல, போகிறதில்ல. ஆனால் அப்படி செய்யாதீங்க. அது கர்த்தர் வச்சிருக்கிற செல்லு. உங்களை விசாரிக்கிறதுக்காக கர்த்தர் வச்சிருக்கிற செல்லுக்கு பேர் தான் என்னது? கேர்சல். அதனால் செய்யுங்க, விசாரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஏசு ராஜா நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. கஷ்டப்படும் போது நமக்கு உதவுவார் இல்ல, கடன்பட்ட போது அதை தீர்ப்பவர் இல்ல. இஷ்டப்பட்ட தெய்வத்தை எல்லாம் கும்பிட்டு பார்த்தாச்சு, நம்ம கஷ்டங்களை தீர்க்க அவை முன் வரவில்லை. உலகத்தில் தெய்வங்கள் உண்டென்று சொல்வதெல்லாம் சும்மாங்க. இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வமுங்க. ஜனங்களின் பாவம் நீக்கி ரட்சிக்க வந்த தெய்வமுங்க. உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உள்ளம் கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கு ஒருவர் உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், வரைந்திருக்கிறார். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். ஜாதி ஜனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவன் விடும் உனக்கு ஒருவர் இருக்கிறார். உன்னை விசாரிக்க துடிக்கிறார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். ஓ, எனக்கு ஒருவர் இருக்கிறார். என்னை விசாரிக்க துடிக்கிறார். என்னையும் இயேசு நேசிக்கிறார். உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். அவர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினால கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாம் மற்றவர்களை விசாரிக்கும்படியாக நம்மை தேவன் அவருடைய ஸ்தானாபதியாய் பயன்படுத்துகிறார். அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியானால் நாம் மற்றவர்களை விசாரிக்க வேண்டும் என்பது யாருடைய விருப்பம்? அதனால நமக்கு விருப்பம் இல்லாட்டினாலும் ஆண்டவருடைய சித்தத்துக்காக நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம மற்றவர்களை என்ன செய்யணும்? விசாரிக்க வேண்டும். அதுக்கு நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க தெரிஞ்சவங்க தான் கிடையாது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? யாரோ ஒருத்தன் அடிபட்டு கிடக்கிறான், நம்ம விசாரிக்கணுமா இல்லையா? அப்படிதான் நல்ல சமாரியன் செஞ்சான். அவனுக்கு சம்பந்தம் இல்லாதவன் தான், ஆனால் போய் விசாரிக்கிறான். என்னப்பா அடிபட்டுருச்சா? உனக்கு எதுவும் தேவை இருக்குதா பாருங்க. ஸோ இந்த ஊழியத்தை எத்தனை பேர் இந்த நாள்ல இருந்து செய்ய போறீங்க? ஆமாம், திரும்பவும் சொல்கிறேன், யாராவது முகநாடி வேறுபட்டு இருந்துச்சுன்னா என்னமோ மூஞ்ச தூக்கி திரியிறா அப்படின்ட்டு போயிடாதீங்க. யார்கிட்டையாவது சொல்லிட்டு போய் என்ன உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி இருக்க சொல்லு அப்படின்னு கன்சர்னா கேளுங்க. அவங்க சரியாக பதில் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய கடமை என்ன செய்யணும்? செய்யணும். நல்ல பிதாவே, இந்த நாளிலும்
கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தின்படி நாங்கள் ஒருவர் விசாரிக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலே நீர் எங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறீர். சில நேரங்களில் நேரடியாக விசாரிக்கிறீர், பல சந்தர்ப்பங்களில் மனிதர் மூலம் எங்களை நீர் விசாரிக்கிறீர். நீர் எங்களை விசாரிப்பதே எங்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான். ஆகவே மற்றவருடைய விசாரிப்பை நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.